ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன் ரன்னிங் சம்மா வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி எங்களோட ரன்னிங் ஜேர்னியில் ஒரு புது அப்டேட்டாக எனக்கு இல்லை, தனுஷுக்கு வந்திருக்கு. என்ன வாங்கியிருக்காரு? ஒரு ஷூ வாங்கியிருக்காரு, நைக்கு. நம்ம ஆளுக்கு சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமன் செக்ஷனில் இருக்கிற சைஸ். எதுக்கு இதை மறைக்கிற என்ன? உமன் செக்ஷனில் இருக்கிற சைஸ். இது வந்து பெட்டி வேறு பெட்டி, சிங்கப்பூர்லேருந்து வந்தது. சிங்கப்பூர் தானே அது. இப்போ பேக் பண்ணி பெட்டி அதுக்கு போட்டு ஷூ மட்டும் தான் வரும். ஏன்னா இவ்வளோ பெருசாக கொண்டு அவங்களால கொண்டு வர முடியாதுல்ல. சைஸ் வந்து இதே சைஸ் தான், 23.5 சென்டிமீட்ரு. உமன் செக்ஷனில் இருக்கிறதுல தான் கிடைக்கும் நம்ம ஆளுக்கு அந்த சைஸ். பிரச்சனை இங்கே இருக்கிறதுலே ஆர்டர் போடுறதுலையும் ஒரு அடிடாஸ் போடுறதா இருக்கட்டும், நைக் போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. நம்மளால சைஸ் இல்லை, அதனால் ஏசிஸ்லாம் சுத்தமாக கிடைக்கல. என்ன அந்தர்ஜா அப்படின்ட்டாங்க. இதான் அது. எடுவேண்ணே ஆட்டுங்க என்ன இதான் புதுசாக வந்தது ஒமிரோ ப்ளஸ்ஸு. சிங்கப்பூரில் ஒருத்தர் இவரோட சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட சொல்லி வாங்க சொல்லியாச்சு. வாங்க சொல்கிறதுக்குமே இங்கேருந்து பணத்தை போட்டு அதெல்லாம் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக போச்சு. அது எல்லாத்துக்கும் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அவர் அங்கேருந்து பெட்டியோடு கொண்டு வந்துட்டாப்புல. எதுக்கு? ஊருக்கு கொண்டு வந்துட்டார். இவங்க ஊரில் திருவிழாவாம். இந்த திருவிழா டயத்தில் வந்து ஊரில் இருந்து கொண்டு வந்த பெட்டியை யாரும் பிரிக்க மாட்டாங்களாம். ஆனால் அதனால் வந்து 10 நாளாக பெட்டிக்குள்ளே இருந்து இப்போ தான் வந்து பிரித்து கையில் கொடுக்குறாங்க. இந்த ஷூ வாங்கினதுக்கு உண்டான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஏசிஸ் நோவா பிளாஸ்ட் 5க்கு ஒரு காம்படிட்டரான ஷூவாக இருக்கும். இதோட ஸ்டாக் ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா நோவா பிளாஸ்ட் மாதிரியே இதுவுமே 40 mm எபோவ் இருக்குது. கிட்டத்தட்ட 42 to 45 அந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் டோ ஹைட்டும் அதே மாதிரி ரொம்ப அதிகமான ஒன்று தான். இதோட ட்ராப் வந்து 10 mm. இவருக்கு வந்து 10 mm போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா பெகாசஸ் 41 10 mm தான். ஆனால் ஸ்டாக் அதிகமாக இருக்கிறதுனால புதுசாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஹீல் போட்ட மாதிரி இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் பெயிண்ட் வருதா அப்படின்றத நம்ம கேட்டுக்குருவோம். இதில் இந்த சோல், இது அவுட் சோல், இந்த இது இருக்குல்ல பின்னாடி இருக்குல்ல, இதில் வந்து ஃப்ளாட்லாம் கிடையாது, பட்டன்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஸ்லிப்பரியான சர்ஃபேஸில் இப்போ வந்து மண்ணில் ஓடுறதா இருக்கட்டும், ஒரு வழுக்கிற மாதிரி தர வெட் சர்ஃபேஸ்லையாக இருக்கட்டும், சரள மண் இருக்கும்ல அந்த இதில் ஓடுறதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மழை பெஞ்சிட்டு வாட்டர் கண்டென்ட் ரோட்டில் இருந்தாலும் வழுக்காமல் கிரிப்பாக இருக்கும். இப்போ அடி 0 யூஎஸ்எல்லாம் அப்படி பண்ண முடியாது. கரெக்டான சர்ஃபேஸில் ஓடணும், இல்லைனா வலிக்கி விட்டுரும். இது வந்து எல்லா சர்ஃபேஸ்க்கும் ஓடுற மாதிரி இருக்கும். ஆனால் பட்டன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் எனர்ஜி வந்து கொஞ்சம் உரியது. ஏன்னா ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும்ல. இது வந்து ஈஸி ரன், லாங் ரனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெம்போ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். சிட்னி மேரத்தானில் வந்து கிப்சோக்கி வந்து இதை போட்டு ஓடி இருந்தார். அது ஒரு விளம்பரம் பண்ணியிருந்தார், ட்ரையல் பண்ணியிருந்தார் இந்த ஒமிரோ ப்ளஸ்ஸை. இதுவுமே டாப் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஷூ. இதை வந்து ரேஸுக்கு போட முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. டெம்போ பண்ண முடியாது, ரேஸ் பண்ண முடியாது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத ஓடி பார்த்துட்டு முழு ரிவ்யூவாக சொல்கிறோம் நாங்கள். உங்களோட முதல் எத்தனாவது குழந்தை? அது கணக்கில்லாத குழந்தையா போய்கிட்டு இருக்கு. முன்னாடிலாம் ஷூ வாங்கும்போது அழுக்காகும் ஆகாதுன்னு தான் பார்க்குறது. இந்த ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்ததுக்கும் 3வது குழந்தை 4வது குழந்தை பிறக்கிற ஃபீலிங்ஸும் டிஃப்ரென்ஸாக இருக்கும் பார்த்தியா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் மேக்ஸிமம் எப்போயுமே ரைட் லெக்கில் தான் போட பார்ப்பேன், ஒரு சென்டிமெண்ட்டாக. இப்போ இடது காலில் போட்டால் என்ன ஆகும்? இடது கால் வந்து வேணாமா உனக்கு? ஆய்க்கால் இல்லை சச்சின் வந்து பெரும்பாலும் பேடை லெஃப்ட்டில் மாட்டுவாப்பில் போல. அது கரெக்டாக எனக்கு தெரியலை. அவர் மாதிரி ஒரு சென்டிமெண்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. ஃபிட்டு பக்காவாக இருக்குங்க. நைக்கு தான், கேப் இல்லை, சைடு ஃபிட்னஸ் பக்காவாக இருக்குது. நைக் ஒமிரோ ப்ளஸ் இருக்குல்ல, இப்போ ஒரிஜினல் வச்சுருக்கோம்ல கையில், அதே மாதிரியே டூப்ளிகேட், அதாவது ஃபஸ்ட் காப்பி ஷூ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாங்கியிருக்காப்புல. அந்த ஷூ என் காட்டுறேன் எப்படி ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற. கழட்டி கொடுக்க சுவா. ஒன்று மட்டும் இதை கொண்டாங்கண்ணே. இது ஒரிஜினலு, இது ஃபஸ்ட் காப்பி. ரெண்டுக்கும் ஒரு பிசுறு கூட கிடையாது டிசைனில். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. கொஞ்சம் கிட்ட வந்து காட்டேன், நானே மிரண்டு போயிட்டேன். இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற லேஸ் முதற்கொண்டும் கிட்டத்தட்ட தொட்டு பார்த்தா அந்த ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியுது வேறு எது இருக்குது அப்படின்னு. இந்த பாருங்கள், இந்த பேட்டர்னு, இந்த மெஸ்ஸு, அதில் இருக்க டாட்ஸு, அப்புறம் நைக் லோகோ என்ன, பின்னாடி இருக்க கிரிப்பு பேட்டர்ன் முதற்கொண்டும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த பாருங்கள், ஒரிஜினலில் வந்து இந்த இடத்துல நைக் ரன்னிங் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல இதில் வந்து அது கிடையாது. ஃபஸ்ட் காப்பின்றது இந்த மாதிரி ஏதாச்சும் ரொம்ப மைனூட்டாக ஏதாச்சும் பார்த்து தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இன்சோல் இருக்குல்ல, இங்கே பாருங்கள், நைக்கோட இது கூட போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க கியூஆர் கோடோட. கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நைக்கில் வந்து இந்த இடத்துல வரல,
கியூஆர் கோடு வர்றது. இல்லை பழைய மாடல் அந்த பக்கம் வரும். இல்லை ஒமேரோ ப்ளஸ் புதுசு இல்லை, இந்த இடத்துல இருக்குது, உள்ளக்க இருக்குது. ஒரு ஷூவை பொறுத்து அந்த இது மாறும். பின்னாடி இருக்கிற டேக் முதற்கொண்டும் நமக்கு வந்து உள்ளக்க நைக் ரன்னிங், இதுலேயும் நைக் ரன்னிங் உள்வாக்காக இருக்குன்றதை அதை நோட் பண்ணி அதை போட்டிருக்காங்க. அது போக வேறு என்ன சொல்லலாம், உள்ளக்க வந்து இந்த ஃபோம் இருக்குல்ல, இன்சோல் இருக்குல்ல, இந்த இது முதற்கொண்டும் இதோடது இந்த பாருங்கள், இது எந்த அளவுக்கு மடங்குது, இது எவ்வளோக்கு ஸ்டிஃபாக இருக்குன்னு பாருங்கள். இந்த திக்னஸும் இதோட திக்னஸும் மாறுது. அதோட ஷேப் எந்த மாதிரி வச்சுருக்காங்க, கால் ஃபுட்டு அந்த இது வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. ஒமிரோ அப்படின்னு போட்டு நைக் போட்டு டிக் போட்டிருக்காங்க. இல்லை இதில் அந்த இது கிடையாது. ரொம்ப மைனூட்டான ஒரு விஷயத்தில் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு ஃபஸ்ட் காப்பின்றத ஒரிஜினல் ஓடி பார்த்துட்டு ஃபஸ்ட் காப்பி ஓடுறவங்களுக்கு தான் தெரியும் இது வந்து இந்த ஷூவில் இருக்கிற பிரச்சனை என்ன, எனர்ஜி ரிட்டர்ன் ஏன் கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்றது. ஸோ டேரெக்டாக ஃபஸ்ட் காப்பி போடுறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா நான் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த ஷூ. ஸோ நமக்கு பட்ஜெட் இல்லைன்ற பட்சத்தில் தாராளமாக அந்த ஃபஸ்ட் காப்பியை போட்டு யூஸ் பண்ணலாம். பெயின் வருது, இன்ஜுரி வருதுன்னா, காசு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, ஒரிஜினல் வாங்கிக்கலாம். காசு இல்லைன்ற பட்சத்தில் நம்ம இதை ஆட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. இப்போ இந்த நைக் ஒமிரோ ப்ளஸ்ஸை போட்டுட்டு தனுஷ் ரன் பண்ண போகிறான். இது ரன் எப்பயும் பண்ணுறது தான். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நைக் பெகாசஸ் 41 தான் முன்னாடி எல்லா ரன்னுக்கும் யூஸ் பண்ணேன். ஈஸி ரன்னாக இருக்கட்டும், கடைசியாக ஒன்று தனுஷ்கோடியில் 25 கிலோமீட்டராக இருக்கட்டும், எல்லா ரன்னுமே சொல்ல போனால் ஏதாச்சும் ஒரு ரேஸ் போகிறதுனா மட்டும் வேப்பர் ஃப்ளை போடுவான். இந்த நேரம் எல்லாமே 41 பெகாசஸ் 41 தான் யூஸ் பண்ணுவான். ஸோ ஹார்ட் ரேட் செட்டில் டவுனே ஆகாமல் இருந்தது கடைசியாக ஒரு மாதம். இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தது, இப்போ வந்து சரியில்லாமல் இருந்தது. ஸோ ஷூனால ஒரு பிரச்சனையாக இருக்குமோ, இல்லை ட்ரைனிங் சரியில்லையா அப்படின்ற மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்தது. இன்னைக்கு ஒரு 10 கிலோமீட்டர் ஓடுவோமாடா, கரெக்டாக இருக்குமா? 7:51 8:51 வரையும் ஓடுவோம். ஆனால் ஹார்ட் ரேட் உட்காருதா என்னன்றதுல 6 பேஸில் ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது அப்படி இருக்குங்க. ஷூ போட்டு உனக்கு ஹார்ட் ரேட் உட்காரலன்னு நீந்தே யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஓவர் திங்கிங் 5 கிலோமீட்டர் ஓடலான்னு பார்த்தோம், வெயில் ஆயிடுச்சு, 8:30 ஆயிடுச்சு, முடியல. இதுக்கடுத்து ஓடுற ரிஸ்க்கு. அடுத்த நாள் பண்ணிட்டு வந்து மிஸ்டேக் ஆகி போச்சு. 2 நாள் இன்ஜுரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்புறம் இதாகி போகும். அதனால் இப்போதைக்கு எனக்கு 130 ஆவரேஜ் ஹார்ட் ரேட். உனக்கு எவ்வளோ இருந்துச்சு? 138. ஹார்ட் ரேட் வந்து 161. அது மேக்ஸிமம் வந்து அட்டைன் பண்ணிட்டு சில பாயிண்ட்ஸில் வரதான் செய்யும். 130 138ன்றது பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ ஷூ வந்து நமக்கு வந்து நம்மளோட ரேஸை, பெர்ஃபார்மன்ஸை, ஹார்ட் ரேட்டு எல்லாத்தையும் ஸ்டேபிள் பண்ணும். கண்டிப்பாக டெம்பரேச்சர் கூட இல்லை. ஆமாம், 8:30 மணிக்கு ஓடுறப்ப 8:15 ஸ்டார்ட் பண்ணி இந்த ஹார்ட் ரேட் கிடச்சிருக்கு அப்படின்றது பெரிய விஷயம் தான். ஷூ வந்து இந்த ஹார்ட் ரேட் ப்ராக்டிஸ் இருந்தாலும் ஷூ வந்து ஒரு 10% 20% கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகேவா? இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இது 100 கிலோமீட்டர் ஓடிட்டு அதோட ரிவ்யூ இவரே கொடுப்பாப்புல.